இந்த சபரிமலையில 18 படிகள் ஏறி இருமுடி சுமந்து அந்த சபரிமலை ஐயப்பனை நாம் தரிசிக்கிற போது நமது மனதில் ஏற்படுகிற ஆனந்தம், அந்த சுகம், அந்த பரவசம் அதற்கு அளவே கிடையாது. இதோ சபரிமலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோராலும் நினைத்த மாத்திரத்திலே சபரிமலைக்கு வர முடியாது. அந்த சபரிமலைக்கு வருவதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. நமக்கு உடல்நிலை ஒப்புக்கொள்ள வேண்டும், பொருளாதார வசதி ஒப்புக்கொள்ள வேண்டும். இவற்றையும் தாண்டி நமது குடும்பத்திலே அனுமதி கிடைத்து இந்த ஐயப்பனை தரிசிக்க வந்தால் அவனது அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்குமே அவதார கதை என்று ஒன்று உண்டு. விநாயகப் பெருமான் அவதாரம் நமக்கு நன்றாகவே தெரியும். முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்து 6 முகங்களை ஒன்றாக்கி 6 முகனாக ஆக்கினார்கள். அதே போல இந்த ஐயப்பன் எப்படி அவதரித்தார்? இந்த ஐயப்பன் எப்படி தோன்றினார்? நாமெல்லாம் ஐயப்பன் என்று சொல்கிறோமே தவிர இவருக்கு சாஸ்தா என்கிற ஒரு பெயர் உண்டு, ஐயனார் என்கிற ஒரு பெயர் உண்டு. தமிழகத்திலே பல கிராமங்களுக்கு நீங்கள் சென்றால், குறிப்பாக தென் தமிழகத்திலே திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பல மாவட்டங்களுக்கு சென்றால் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஐயனார் தான் ஐயப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஐயன் என்று மரியாதையாக அழைக்கப்பட்ட அந்த தெய்வமே ஐயனார் ஆகி சபரிமலை ஐயப்பனாகவும் ஆகியிருக்கிறார். அந்த ஐயப்பனை நினைத்த மாத்திரத்தில் நாம் சென்று சபரிமலையில் தரிசிக்க முடியாது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பிறப்பின் போது அந்த தமிழ் மாத பிறப்பு காலத்திலே மட்டுமே நடையானது திறந்திருக்கும். மாதத்திலே 5 நாட்கள் 6 நாட்கள் இந்த ஆலயமானது திறந்திருக்கும். இந்த மண்டல பூஜை காலத்திலே இந்த ஐயப்பனை நித்தமும் தரிசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து இந்த ஐயப்பனை தரிசித்து செல்கிறார்கள். ஐயப்பன் தரிசனத்திற்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால் உண்மையான விரதம். இந்த விரதம் என்பது நமது உணவில் இருந்து துவங்குகிறது, நமது அன்றாட நடவடிக்கைகளில் இருந்து துவங்குகிறது, நமது பக்தியில் பூர்த்தியாகிறது. ஒவ்வொரு நாளுமே மாலை அணிந்த பக்தர்கள் 2 வேளை சரணகோஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்கிற அந்த கோஷத்தை சொல்லி ஐயப்பனான உன்னை நான் அடிபணிகிறேன் என்று சொல்வதே இந்த சபரிமலை யாத்திரையின் முக்கியமான ஒரு குறிக்கோள். இதோ இந்த பக்தர்கள் அத்தனை பேரும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? மகர ஜோதி காலத்திலே இன்றைய தினம் சங்கராந்தி தினம், அதாவது மகர மாதத்திலே சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம், மகர ராசியில் பிரவேசிக்கின்ற காலம் என்பதாலும் வானத்திலே மாலை வேளையில் 6 மணி வாக்கில் மகர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் ஒன்றானது தோன்றும். அந்த வேளையிலே பொன்னம்பலமேடு என்று சொல்லப்படுகிற காந்தமலையில் ஜோதியானது தென்படும். இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன். திருவண்ணாமலை அக்னிமலை. திருவண்ணாமலையிலே என்ன விசேஷம்? தீபம் விசேஷம். ஒரு தெய்வத்திற்கு எது விசேஷம்? தீபம் விசேஷம். நமது இல்லத்திற்கு எது சிறப்பு? பூஜை அறையில் ஏற்றப்படுகின்ற விளக்கு. ஆக இறைவனுக்கு சிறப்பானது தீபம். அந்த தீபமே ஜோதி என்று அழைக்கப்படுகிறது. அந்த மகர ஜோதிதான் ஒரு 6 மணி தாண்டி இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் தரிசிக்கப் போகிறோம். நாம் தரிசிப்பது மட்டுமல்ல, இதோ காண்கிறோமே லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையிலே சுமார் ஒரு 10 இடங்களில் இவர்கள் காத்திருப்பார்கள். நாம் பார்ப்பது சன்னிதானத்தின் அருகே. இந்த சன்னிதானம் மட்டுமல்ல, இன்னும் சபரிமலையிலே சுமார் 10 இடங்களில் பக்தர்கள் காத்திருந்து இந்த ஐயப்பனை இன்றைய தினம் தரிசிப்பார்கள். சபரிமலையிலே காணப்படுகின்ற ஐயப்பன் துறவு கோலத்தில் காணப்படுகிறார். ஐயப்பன் பல திருக்கோலங்களில் காணப்படுகிறார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.